என் நிலை வந்தாலும் நம் நிலை மாறாமல் நிற்போம். தமிழ் மட்டும்தான் எங்கள் தாய் என்று தயங்காமல் சொல்லும் என்று கூறியவளாக NPRR ரக்ஷா யானி. நான் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் பள்ளி 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்பொழுது நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் எங்கள் மூச்சு. தடுக்கி விழும்போது மட்டும் ஆ, சிரிக்கும் போது மட்டும் ஈ, சூடு பத்து வித்தால் மட்டும் ஊ, அர்த்தம் போது மட்டும் ஏ, ஐயத்தின் போது மட்டும் ஐ, வியப்பின் போது மட்டும் ஓ, வக்கனை போது மட்டும் ஆ, விக்கிலின் போது மட்டும் விக் என்ற தமிழ் பேசி மற்ற நேரங்களில் வேற்றுமொழி பேசி தமிழர்களிடம் சென்று சொல்லுங்கள். தமிழ் என்பது உன் அவமானம் இல்லை, அது உன் அடையாளம் என்று. 3 அடியில் உலகளந்த வாமனர் அது விஷ்ணு அவதாரம். 2 அடியில் உலகளந்தார் வள்ளுவர் அது தாய்மொழியின் அவதாரம். தொன்மையை தொட வேண்டுமா அகட்டிய முன்னே எங்களிடம், இலக்கணத்தை இயம்ப வேண்டுமா தொல்காப்பி முன்னே எங்களிடம், யாரையாவது புகழ வேண்டுமா புறநானூறு உண்டு எங்களிடம், யாரையாவது அறிய வேண்டுமா அகநானூறு உண்டு எங்களிடம். காலில் அணியும் சிலம்பிற்கும் உண்டு சிலப்பதிகாரம், கையில் அணியும் மணிக்கும் உண்டு மணிமேகலை, காதில் அணியும் குண்டலமா எடுத்துக்கொள்ளுங்கள் குண்டலகேசி, கையில் அணியும் வளையலாம் வளைத்து படிங்கள் வளையாபதியே. குறுந்தொகையில் குறுக்கிட முடியுமோ ஐவக நிலங்களே எங்கள் மொழியை காட்டிலும் விளக்கிட முடியுமோ? என்ன இல்லை அம்மொழியில் அவ்வளவு எளிதல்ல எல்லாவற்றையும் எடுத்து கூறுவது. அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி என்றும் மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்கும் உயர்தனி செம்மொழி, அதுவே எம்மொழி, என் தாய்மொழி தமிழ். மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடினார்